தோழர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருமாப்பட்டறை மீண்டும் அடுத்த அமர்வை மேற்கொண்டுள்ளோம். சென்ற முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்காக 100 அமர்வினை தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நிறைவு பெற்றார். அதே போல இந்த அமர்வானது 40 அமர்வுகளை கொண்டது. இந்த அமர்வின் சிறப்பு என்னவென்றால் 40மே பெண்கள் பங்கு பெறுகிறார்கள். அந்த முக்கியமாக பெண்களில் எங்கள் இயக்கத்தின் இரும்பு பெண்மணி இன்று பங்கு பெற்று சிறப்பிக்க உள்ளார். அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. துணை பொதுச் செயலாளர் சர்வதேச சட்ட ஆலோசகர் அக்கா எழில் கரோலின் அவர்கள் நம்மோடு இணைய உள்ளார். தோழர்களே, மகிழ்ச்சியாக உள்ளது. பெண்கள் நாட்டை ஆள வேண்டும் என்பதே எழுச்சி தமிழரின் கனவு. அதனை மனதில் ஏற்றுக்கொண்டு சென்னையிலே முதல் சட்ட ஆலோசகர் ஆக, சர்வதேச சட்ட ஆலோசகராக ஹைகோர்ட், நம்ம சென்னை ஹைகோர்ட்ல சென்னையிலிருந்து சென்றிருக்கும் முதல் சட்ட ஆலோசகர் நமது அம்மா எழில் கரோலின் அவர்கள். தங்க தாரகை என்ற விருதினை நியூஸ் 7 சேனல் நமது அமீரகத்தில் அக்காவுக்கு பரிசாக அளித்தார்கள். அதே போல அம்மாவை பற்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த பொறுமை கடல் எந்த அளவு பொறுமையை கொண்டதோ அதே அளவு சீற்றத்தையும் இருக்கும். அதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு பெண்கள் பொறுமையா இருக்கணும். அதை அக்கா கட்டுக்கோப்பாக அதையே கொண்டு செல்றாங்க. அவங்க பார்க்காத மேடைகள் கிடையாது. அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிறுத்தையாக இன்று அழகாக அமர்ந்திருக்கிறார். சிறுத்தை சீரும் அதே குணத்தில் அன்பாகவும் அந்த குணத்தை கொண்டவர். ஹைகோர்ட்ல இருந்து துபாய் போயிருக்க முதல் சட்ட ஆலோசகர் தான். அது பெரிய சிறப்பு. இயக்கத்திற்கு சாதாரண அக்காவை போன்ற பெண் சிறுத்தை நமது இயக்கத்திற்கு பெரிய தூண். அக்கா ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, நம்ம கட்சியில பல தூண் இருக்கு அப்படின்னு. தூண்களிலே ஒரு பெண் தூண் இருக்கு. அது எங்களுக்கு மிகவும் ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கல. ஆனாலுமே எனக்கு அந்த பெண் அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தாவே அந்த ஒரு கம்பீரத்தோட கண்ணு சீரும். அந்த ஒரு சீற்றம் இருக்கும். அந்த பேச்சில ஒரு சீற்றம் இருக்கும். இந்த சீற்றம் நிச்சயமாக சட்டமன்றத்தின் குரலாக இருக்கும் என்பதே எங்களது ஆசை. இந்த சகோதரி ஆசை. அடுத்து நமது தோழர் செண்பகம் விசுவை பேச அழைக்கிறேன். அக்கா அவர்களை வரவேற்று சிறப்புரை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கேக்குதா ரேணு? கேக்குதுக்கா, பேசுங்க. வணக்கம் வணக்கம். சகோதரி எழில் கரோலின் அவர்களை வரவேற்கிற இதுவா ரொம்ப அழகா சிறப்பா பண்ணீங்க ரேணுகா. நீங்க கட்சியில நான் இணைஞ்சே கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனாலும் நான் அந்த பழைய காணொளிகள் இதெல்லாம் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பாக்குற அந்த வழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டு பார்த்திருக்கேன். அதுல எனக்கு அவங்களுடைய காணொளிகள் எல்லாம் பாக்குறப்போ அவங்களுடைய கம்பீரமான அந்த பேச்சு, அதுல கலப்படம் இல்லாத சில விஷயங்களை அவங்க சொல்ற அந்த பாங்கு, சொல்ல வரத எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம தைரியத்தோட அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலோடும் அவங்க சொல்றதை என்னால நிறைய இதுல பார்த்திருக்கேன் நானு. அதுங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல உண்மையிலேயே அவங்க இங்க இருந்து போன ஒரு சட்ட ஆலோசகரா ஒரு இது பணிபுரியறதா அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு இதுல காணொலியில பாக்குறப்போ.
அங்க இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அத சொல்றதுக்கும் அதுக்கான சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தோழமையான ஒரு சக்தியா அவங்க அங்க செயல்படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை அவங்க. அவங்க அவங்களுடைய அப்பா முதற்கொண்டு நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு பின்புலத்தோட அவங்க, அதாவது பின்புலம் நான் சொல்றது அரசியல் பின்புலம் கூட சொல்லக்கூடாது, ஒரு கருத்தியல் பின்புலத்தோட இருந்து வந்திருக்க ஒரு ஆளுமைதான் தான் நான் அவங்கள பார்த்திருக்கேன். இப்ப கூட ஒரு தலைவர் ஒரு சமீபத்துல ஒரு இதுல பேசுறப்ப நான் அத கேட்டு நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அப்பா வந்து என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவரு கொண்ட அந்த தலித்திய பார்வை அப்படின்றது வந்து அவருக்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்றத பத்தி அவங்க பேசுனாங்க. அது மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப விஷயங்கள்லாம் தெரியாது. சோ அப்படிப்பட்டவங்க வந்து இங்க இங்க இருந்து இவ்வளவு நாள் நம்ம கூட வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதுல நான் இப்போ ஒரு 3 வருஷமா தான் தொடர்ந்து நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். இங்க வர இதுங்க அவங்க கலந்துக்கிறதுல அவங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நான் வந்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவங்களுடைய ஆற்றல் அப்படின்றதையும் தாண்டி அவங்க கட்சியில இருக்கிற எல்லா மகளிர்கிட்டயும் ஒரு தோழமையோட பழகிருக்காங்க. என்னை கூட அவங்க நல்லா பழகிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வணக்கம் சொல்றப்போ ஆகட்டும், நம்ம கூட சாதாரண பேசுறப்போ ஆகட்டும், அவங்க கிட்ட ஒரு இயல்பான ஒரு தன்மை நான் பார்த்திருக்கேன். அது ரொம்பவே மகிழ்ச்சி அடைய வைக்கிற ஒரு விஷயம்தான். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, நீங்க தொடருங்க. உங்களை வரவேற்கிற அப்படின்றத விட இது வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு போறோம். இந்த போதை மதிய ஒழிப்பு இயக்கம் அப்படின்றது வந்து இது இப்ப இருக்கிற காலகட்டத்துல சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ற சிக்கலான ஒரு நிலைமையில தான் தலைவர் வந்து இந்த ஒரு இது ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சாத்தியம் இருந்தாலும் சாத்தியம் இல்லைனாலும் அதுல இருக்கிற உண்மை தன்மையை நம்ம வந்து வெளியே சொல்லணும். அதன் மூலம் அது குறைஞ்சபட்சம் அதுல இருக்கிற நியாயத்தைய வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தெளிவடையக்கூடியவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ஒரு வாய்ப்பாதான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கவங்களை வந்து வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அடுத்து எனக்கு இந்த செஷனே ரொம்ப ஸ்பெஷலான செக்ஷன். போன டைம் நான் 100 அமர்வுல வந்து 101வது அமர்வெல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து அக்காவை அதுல அழைக்கலான்னு பிளான் பண்ணேன். அண்ணன் வந்து 100 போதும், இதோட நிறுத்திக்கோமா அப்படின்னாரு. அதனால வந்து இந்த அமர்வுல எனக்கு எனக்கு என்னோட மோட்டிவேஷன் இந்த அரசியல்ல நான் பயணிக்கிறேன் அப்படின்னா அது அக்காவை பார்த்துதான், அக்காவை போலதான் நான் வருங்காலத்தில் இருக்க வேண்டும். அந்த அந்த பார்வை தாங்க எனக்கு வந்து உங்கள்ட்ட பிடிச்சது. நீங்க வேற எதுவுமே பேச வேணாம், உங்க பார்வையில பார்த்துட்டு அங்க உட்கார்ந்தாவே போதும். அந்த அமைதியா வந்து அழகா உட்கார்ந்து எந்த ஒரு ஆஹ் அந்த பகட்டையும் வச்சுக்காம அழகா வந்து எவ்வளையோ பொறுமையோடு அமர்ந்திருக்கீங்க. அத்தனை சீற்றத்துக்கும் நிச்சயமாக மகுடம் சூட்டப்படும். எழுச்சி தமிழரின் தங்கையாக இந்த இடத்துல சொல்றேன், நீங்க பொறுமையா இருக்கீங்க. அண்ணன் சொல்லியிருக்காரு, பொறுமையா இருக்கிறவங்க தோத்து போக மாட்டாங்கன்னு. அதனால நீங்க பொறுமையா இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நமது விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர், பன்னாட்டு வழக்கறிஞர் அக்கா எழில் கரோலின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பேசலாமா? பேசலாங்கா. இந்த திருமா பட்டறையில இணைப்பு வழியாக வந்திருக்கிற அனைவரையும் நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். திருமாப்பட்டறையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த இணைய வழி கருத்து அமர்வை நடத்தி கொண்டிருக்கும் அருமை மகள், அன்பு தங்கை ரேணுகா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் ஆலோசகர்களாக இருக்கும் சஜன் பராஜ், பாலசிங்கம், கிட்டு, மாலின், அன்பானந்தம் மற்றும் முத்தமிழ் வளவன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக இருக்கும் அருமை சகோதரர் முகமது சித்திக் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் சுரேஷ் வளவன், அருள் செல்வி,
CR ராமகிருஷ்ணன், சாய் வல்லவன், பூமிநாதன், கார்த்தி, பாவலன், மங்கை பிரபு, கருப்பு நிலா பார்த்திபன், குருவளவன், மன்னை மணி, அரவிந்த், முகவை பாசித் அவர்களுக்கும், இந்த பரப்புரையை ஒருங்கிணைப்பதாக இருக்கும் சிறுத்தை ராஜா அவர்களுக்கும், ராகுல் அவர்களுக்கும், கல்யாண் அவர்களுக்கும், உரிமை களம் இளம் பெருவழுதி அவர்களுக்கும், பூமா ரவி அவர்களுக்கும், மக்கள் முதல்வன் செல்வகுமார், தம்பி விமல் அரசு, விடுதலை களம் சத்யராஜ் மற்றும் புஷ்பராஜ், மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், நம்மை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஏன்னா மகள் ரேணுகா அவர்களை நான் வந்து சந்தித்ததில்லை இது வரைக்கும். நான் பார்த்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். ஒரு ஜெனரேஷன் கேப்ல ஒரு மகள் வந்து தலைவரின் பெயரை சொல்லி வளர்ந்து வருவது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி எனக்கு அதுல. என்ன வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது நேற்றைய முந்தன நாள் என்று நான் நினைக்கிறேன், அக்கா என்று அழைத்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க என் அம்மானே கூப்பிடுங்க, எனக்கு வந்து உங்க பாட்டியில பாதி வயசுன்னு நான் சொன்னேன். நாம வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து அரவணைத்து கொண்டு செல்கின்ற அந்த ஒரு நிலைக்கு அந்த முதிர்ச்சி வரணும் கட்சியில. அப்படி அந்த ஒரு இதுலதான் நான் அந்த அம்மா வந்து பார்த்தேன். உண்மையிலே 100 நாள் இது முன்னாடி நடத்தி இருக்கிறாங்கன்றது நிறைய பேர் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஒரு யங் கேர்ள், எப்படி இதுக்கு இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னும் போது, தலைவர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போயிருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில போயிருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில போயிருக்கிறார்ன்றது அவருடைய உழைப்பின் அறுவடை தான் இது. இந்த மாநாடு குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. தலைவர் அவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி இதனை வந்து கள்ளக்குறிச்சி நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தங்க ரேணுகா அவர்களை வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து வெறும் மகளிர் அப்படின்னு சொன்னா கட்சியில் இருக்கிற மகளிர் விடுதலை இயக்கம் அவர்கள் மட்டுமே அல்ல, நாம மகளிர், நம்மை சார்ந்தவர்கள், நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்க எல்லாரையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்படுகின்ற பெண் சிறுத்தைகளாலும் எல்லாமே முடியுன்றது நம்ம we have to prove ourselves. ஏன்னா புரொஃபசர் அம்பேத்கர் அவர்கள் வந்து நாக்பூர்ல வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. அதுக்கு முந்தின நாள் அவர் என்ன பண்றாரு, பெண்களை வந்து மீட் பண்ணும்போது அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப சகஜமா பேசுறாரு அவங்க கிட்ட. ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் என்ற புத்தகத்துல நீங்க படிக்கலாம். அப்ப ரொம்ப சகஜமா என்ன பேசுறாரு அப்படின்னா, நாளைக்கு நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்துடணும், வரும்போது நல்லா எல்லாரும் குளிச்சுட்டு, எந்த ஒரு சகோதரனா அந்த எவ்வளவு ஒரு க்ளோசஸ் தான் பேச முடியும் பாருங்க. எல்லாரும் நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு நம்ம கிட்ட என்ன ட்ரெஸ் புதுசா இருக்குதோ நம்ம துவைச்சு வச்சிருப்போம்ல, அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு எல்லாரும் போட்டுட்டு அந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு அப்படியே கூஸ் பம்ஸ் வந்து புல்ல அரிக்குது. அந்த ஒரு சகோதரத்துவத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய தொடர்ச்சியாக தலைவர் இவர்கள் இன்னைக்கு வந்து மிகுந்த நம்பிக்கையோட இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள். அருமை மகள் ரேணுகா அவர்களுடைய இந்த முயற்சி ரொம்பவே வெற்றி பெறணும். நீண்ட நாள் நீங்களாம் வந்து வயது கடந்து நீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும். இந்த மதுவை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த மது என்பது இது வந்து வெளிநாட்டுலதான் இது ஆரம்பித்தது ஆக்சுவலா. அப்புறம் பார்க்க போனோம். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல, பிரிட்டிஷ் நாட்டுலதான் இது ஆனது. ஏன்னா இது அமெரிக்கா வந்து கண்டுபிடித்த ஒரு நாடு தான். கொலம்பஸ் வந்து அமெரிக்கா வந்து ஒரு தீவை கண்டுபிடிச்சா போறாரு, அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறார். பட் பிரிட்டிஷா வந்து ஆங்கிலேயர்கள் அங்கதான் வந்து மது இருந்தது. அது ஏன் அங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நான் வந்து லண்டன்ல நான் படிச்சேன், சரிங்களா. மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப்னு MRGM சொல்லிட்டு ஒரு குரூப்ல வந்து நான் இங்க BL படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போய் படிச்சுட்டு வந்தேன். லண்டன்ல ரொம்ப குளிரும்னா அந்த அளவுக்கு குளிரும், கொஞ்சம் நெஞ்சம் குளிர், அது பேர் குளிரே கிடையாது. ஐஸ்ல அப்படியே நம்ம ஷூ போட்டிருப்போம்,
வார்ம் ஷூன்னு இருக்கும். அந்த வார்ம் ஷூ போட்டிருந்தா கூட உள்ள அப்படியே காலெல்லாம் அப்படியே உடஞ்சி போற மாதிரி இருக்கும். ஐயோ சாமி இந்த காலு ஏன் இப்படி வலிக்குதுன்னு. அது என்னன்னா நம்ம 2-3 சாக்ஸ் போட்டு அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். அவங்களுக்கு அப்படி ஒரு பானம் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா அது சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. 4-5 பேர் ஒன்னா கூட்டினா கூட அப்படியே லைட்டா ஏதோ அவங்களாம் அந்த குடிக்கிற மாதிரி தெரியும். அந்த பழக்கத்தை அப்படியே நம்ம வந்து காப்பி அடிக்கிறோம். காப்பி அடிச்சு இங்க வந்து மதுன்னு ஒண்ணு கொண்டு வரோம். அரசர்கள் ஆண்ட பொழுது சோமபானம் குடிச்சிட்டு நம்ம வந்து ஆட வச்சோம் பெண்களை. அது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் இது ஆக்சுவலி இங்க பார்க்க போனீங்கன்னா. அப்படி ஆட வச்சது அரசர்கள் குடிச்சிட்டு ஆடு அப்படின்னு நம்ம ஆடினோம். ஆடினவர்கள் மேபி நம்மளுடைய பாட்டியா இருந்திருப்பாங்க, மூதாதையா இருந்திருப்பாங்க. நம்மளதான் ஆட விட்டுருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம தான் அழகா இருந்தோம், கருப்பா அழகா அந்த குளக்கரை ஓரமா ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்தவங்க நம்ம தான் இருந்திருப்போம். அரசன் வந்த போது அந்த முகத்தை எல்லாம் கழுவும் போது நம்மளதான் அந்த பொறுத்துக்கு தூக்கின்னு போயிடுவாராம். சோ நம்ம அந்த பரம்பரையில வந்தவங்க தான் அழகா தான் இருந்திருக்கிறோம் இருக்கு. அப்படிதான் இங்க வந்து இந்த மது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆனா மது இல்லா ஒரு தமிழகம் இருந்திருக்குது 1936. அப்பெல்லாம் இங்க மதுவை கிடையாது. அப்ப மது திரும்பவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் 1983 மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த சாராய கடை எல்லாத்தையுமே கொண்டு வராரு. ஒரு காலத்துல ராஜகோபாலாச்சாரியார் இந்த நாட்டுல வந்து அமைச்சராக இருந்த பொழுது 1936 மது இல்லா ஒரு தமிழர் இருந்திருக்குது. அதைத்தான் தலைவர் அவர்கள் இப்ப வந்து கையெடுத்திருக்கிறார். அடுத்து தலைவரால முடியுன்றதை நம்ம வந்து நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான். இந்த மதுவால என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல பாருங்களேன், இப்ப குடின்றது வந்து அதுவும் ஒரு போதை தான். போதைனால நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து கஞ்சா, அபினு, பிரவுன் சுகரு, அந்த போதைப்பாக்கு, இல்ல புகையிலை, இல்ல குட்கா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறோம். ஆனா இதுவும் போதை தானே, மதுவும் போதை தானே. அந்த மதுவே அந்த போதை பொருளா சேர்க்கணும். முதல்ல சேர்த்தாதான் இது ஒரு அசிங்கன்றதே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா குடிச்சிட்டாரு, அண்ணன் குடிச்சிட்டாரு, தம்பி குடிச்சிட்டாரு. இப்ப வந்து நம்ம வீட்டுல பெண்களும் குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு பழகிட்டு இருக்காங்க. மாணவிகள் குடிக்கிறாங்க வகுப்பறையில, கல்லூரிகள்ல மாணவி குடிக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து ஐடி கம்பெனி வந்த பிறகு ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா குடிக்கிற அளவுக்கு அப்படி ஆயிடுச்சு. இதனால என்னென்ன தீமைகள் சமூகத்துல அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கறிஞராக நிறைய வழக்குகள் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பட்டியில அந்த புருஷன் பொண்ணு கட்டிட்டு வந்த பொண்ணு தான். அது சின்ன பொண்ணு, குழந்தை கூட பிறக்கல அதுக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபுல்லா குடிச்சுவான். நைட்ல அவனுக்கு ரொம்ப ஆசையா அந்த பொண்ணோட முகத்துல தான் அந்த சாப்பிட்டு முகத்தை துடைக்கணும். நம்மளாம் சாப்பிட்டு கை கழுவோம்ல, அது மாதிரி கை கழுவ மாட்டான். அந்த பொண்ணை கூட முகத்துல தான் துடைப்பான். ஸோ இந்த மாதிரி பெரிய கொடுமை. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, மாமனார் வந்து ஜன்னல் வழியா பார்ப்பாரு, அதை மகன் வந்து அந்த மருமகளோட படுத்திருக்கணும். இந்த மாதிரி கொடுமையான வழக்கெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த மதுவால. ஸோ இது என்னன்னா ஆணவ கொலை நடக்குது, சாதிய கொலைகள் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது, அது கூட்டு பலாத்காரம் சொல்லுவாங்களா, கேங் ரேப், அது நடக்குது, கொலை நடக்குது, மர்டரு, அப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளை, திருட்டு, வழிபறி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான எல்லா வன்முறையும் செய்து இப்ப வந்து சிறையில இருக்கிறவங்களே இல்ல வெளியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த போதைக்கு அடிமையானவங்களே இருப்பாங்க. சுய நினைவோடு இருக்கிற எந்த ஆம்பளையும் வந்து இப்படிப்பட்ட கெட்டத்தனமான காரியங்கள்ல வந்து ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதால விபத்துகள் நடக்குது. ஒண்ணுமே தெரியாது அப்பாவிகள் சாலையோர் நடந்து போறான், அவனை வந்து இவன் போதையில இருக்கும்போது இவன் வந்து ஏத்தி போட்டு போயினே இருக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அப்பா வந்து வீட்டுல குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மனைவிக்கு அந்த மனநிலையே போயிடும். அவ்வளவுதான். நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்காது குடிக்கிறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா. ஏன்னா அவன் போதையில இருப்பான், அவளுக்கான ஆசை பாசங்களை தீர்த்து வைக்கிற ஒரு கணவனாக அவனால வாழவே முடியாது. அவனுடைய உடல் வந்து இயலாமைக்கு போயிடும். அப்புறம் வந்து குழந்தைங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைங்களோட நலன் வந்து அவனால பேணவே முடியாது. குழந்தைகள் நலன் பேண முடியாத ஒரு தகப்பனா வந்து அந்த குடும்பத்துல இருப்பான். ஒரு நல்ல சூழலே போயிடும். அப்பான்னு அந்த குழந்தை கூப்பிட முடியாது. அவன் வந்து குடிச்சிட்டு இருப்பான், சிகரெட் பிடிச்சிருப்பான், இல்ல போதை அடிச்சுட்டு அவன் தூங்குவான். அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த வறுமை வந்து வாட்டும், அது வேலைக்கு போகும், அது சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை பார்க்கும் போது அது வந்து எனக்கு காசு கொடுன்னு கேட்பான், தாலி அறுப்பான், அடிப்பான். இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனோட உடல்நிலையே கெட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா இவனுக்கே வந்து இதய நோய் வந்துடும், கல்லீரல் முதல்ல கெட்டுப்போம். ஒரு குடிக்கிறோம்னு சொன்னா முதல்ல போய் எங்க பர்ஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா கல்லீரல் கெட்டுதான், லிவர் கெட்ட போய் டம்னு உடையும். அந்த எந்த மதுவ அந்த பானம் அந்த மாதிரி அது கெட்டு போகும், இதே நோய் வந்துடும்.
அப்புறம் இந்த ரத்த கொதிப்பு வரும், சுகர் இருந்தா அது இன்னும் பேட் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும், அவனுடைய ஹெல்த்தை கொண்டு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பா வந்துடும். இந்த மாதிரி தன்னுடைய அதாவது இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே டெய்லி குடிக்கிறான். அவன் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனை அந்த கூலியை இந்த மதுவுக்கு மட்டுமே பயன்படுத்தினால் அப்ப மனைவி கிட்ட என்ன கொடுப்பான், அந்த மனைவி எப்படி இந்த குடும்பம் நடத்தும், இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து டிம்னீசியா, மறதி மறதி. அந்த டிம்னீசியா வந்து பெர்மனன்ட் டிம்னீசியா இருக்கு, டெம்பரரி டிம்னீசியா இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு நம்ம சிலரை மறந்துடுவோம், அது வந்துடும். இல்ல பெர்மனன்ட்னு சொன்னா சுத்தமா பழைய காலங்கள் மறந்தே போயிடும். இதெல்லாம் மதுனுடைய அந்த இதுவா நிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவே தன்னுடைய மகனை வந்து தன் மகனோ மகளோ யாரு குடிகாரா இருந்தாலும் யாரு போதைக்கு அடிமைனாலும் அம்மா வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த திருவள்ளுவர் பாருங்களேன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திருக்குறளை எழுதி வச்சிருக்கிறாரு. ஈன்றால் முகத்தையும் இன்னாதல், ஈன்றால் முகத்தையும் இன்னாதல் என்மற்று சான்றோர் முகத்து களி. தன் மகன் வந்து குடிபோதையில இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அம்மாவே விரும்ப மாட்டாங்களாம். தன் பெற்ற மகனை அம்மாவே விரும்பாத பொழுது எப்படி உன்னை சான்றோர் பெரியோர்கள் எப்படி மதிப்பாங்க? அதனால குடிகாரர்களுக்கு சமூகத்துல மரியாதையே இருக்காது என்பது ஒரு இது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த போதைன்றது வந்து ரொம்ப ஈஸியாவே இட்ஸ் கம்மிங் டு வெரி ஈஸிலி டு த சொசைட்டி. அப்படியே வந்து அப்படியே இப்ப வந்து கிராமங்கள்லாம் அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆசையா இருக்கும், மரியாதையா இருப்பாங்க. அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், அத்தை மாமா, சித்தப்பா பெரியப்பான்னு இப்படி பழகிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர் ஆலமரத்துக்கு அடியில எல்லாம் தூங்குறவங்க என்னடா இப்படி தூங்குறான் ஏற்பட அப்படின்னு பார்த்தா இவன் வந்து போதை மாத்திரை போட்டு தூங்குறான் அப்படின்ற அளவுக்கு கிராமங்கள் வந்து சீரழிந்து நிற்கிறது. இளைஞருக்கு மத்தியில ஈஸியாவே இந்த மாத்திரை போய் நிக்குது. பெண்கள் இதுக்கு அடிமையா வர, கல்லூரி பெண்கள், அப்புறம் வந்து கணவருடன் ஒரு ஒரு சந்தோஷமான நிலையை வாழ முடியல அப்படின்ற ஒரு பெண்கள், அப்புறம் வந்துட்டு ஒரு ஜாலிக்காகவே சும்மா அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்படியே அப்படி அந்த மாதிரி போதைக்கு அடிமையார பெண்கள் மத்தியில இது போகுது. இது மட்டும் இல்லாம ஆசிரியர் குடிச்சிட்டு வரான், டீச்சர் குடிச்சிட்டு வரான் இப்ப ஸ்கூலுக்கு, அவன் குடிச்சா அவன் போதையில தூங்குறான். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க, ஓ இவரே தூங்குறாரு, நாளைக்கு நம்ம அடிச்சு பார்ப்போம் இது இது எப்படி இதுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் குடிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய சீரழிவு. இது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். பெரிய விஷயம். ஐ ஃபீலிங் வெரி ஹாப்பி. எதுக்கு அப்படின்னு சொன்னா சத்தியமாவே தலைவருக்கு இது கிட்ட கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பெற்றிருக்கிற மகராட்சிகள் நாம எல்லாம். நிஜமாவே இன்னைக்கு வந்து தலைவர்னு சொல்லிக்கிற எத்தனையோ தலைவர்கள் குடிக்கிற தலைவர்கள் தான். நிறைய பேர் தமிழ்நாட்டுல இல்லைன்னா சொல்ல முடியாது, அப்பெல்லாம் தலைவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில ஒற்றை தலைவராய் குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைவரா தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அருமை சகோதரிகளே, மிகவும் நாமெல்லாம் வந்து அவரை புகழ வேண்டும், அவரை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கனால நான் ஜூனியரா இருந்த போதே, நான் இது 30வது வருஷம் வக்கீலா இருக்கிறேன். நான் முதல் வருஷத்துல வக்கீலா போய் சேர்ந்த போதே நான் பார்த்த முதல் கேஸ் NDPS என்னதான் எங்க சீனியர் என்ன NDPSக்கு தான் அனுப்பி வச்சாரு. NDPSனா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு வெளிநாட்டுல இருந்து அப்படியே கடத்தின்னு வருவாங்க, ஏரோப்ளைன்ல இல்ல கப்பல் எல்லாம் கடத்தின்னு வர அந்த ட்ரக்ஸ் கேஸ் தான் போய் பார்க்க சொன்னேன். அப்பெல்லாம் எனக்கு உண்மையிலே என்னடா இதுன்னு தோணும். அதெல்லாம் வந்து ஒரு அறமற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு வணிகம். ஒரு பிசினஸ்னா அதுலயே வந்து ஒரு டீசென்சி இருக்கணும், ஒரு டெக்கோரம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பணம் என்பது எப்படியோ போட்டோம் அது அலீன் பண்ணுன்ற ஒரு எண்ணால இருக்கக்கூடாது. ஒரு அறமற்ற செயல் தான் இந்த போதை விற்பனை எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த NDPS கோர்ட்ல நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டை சார்ந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து குற்றவாளிகளாக இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து வாங்கி இங்க விற்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா முதலாளிகள் மேல் மட்டத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் அதுல மாட்டிக்கொண்டு சிறையில இருப்பவர்கள் நம்மை போன்ற நம் சமூகத்தை சார்ந்த நடுத்தர மற்றும் ஏழ்மை நிலையில இருக்கிற குடும்பத்துல இருக்கிற பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் இப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈஸியா ஏதோ பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு பெரிய குற்றத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் கருடா அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலியமா இந்த போதைப் பொருள் தடுப்பு இயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது
இவ்வளவு போதை பொருட்கள் எப்படி ஆகாய விமானத்துல கடந்து இந்த கப்பல் எல்லாம் கடந்து உள்ளூர்ல எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா நான்லாம் வந்து நிறைய பயணிக்கிற ஒரு பெண் தான். ஆனா அவ்வளோ செக்கிங் இருக்கும். ஒரு நாட்டுல இருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த 2 கையை தூக்கிட்டு அப்படின்னு நிற்போம். அமெரிக்கால ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாஷ் போகும், பேக்ல ஒரு ஃபிளாஷ் போகும். அந்த ஃபிளாஷ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபிளாஷ் வந்தாலே உன் உள்ள இருக்க எல்லா உறுப்பு செய்தி அங்க போயிடும். பின்னாடி ஃபிளாஷ் பின்னாடி இருக்க எல்லா உறுப்பு செய்தி அங்க போயிடும். கொஞ்சம் 6 மணி நேரத்துக்கு என்ன சிந்திச்சேன்னா உன் மூளையில் இருக்கிற செய்தி அங்க போயிடும். அமெரிக்கால என்றால் ஈஸி கிடையாது. சோ நல்ல சிந்தனையோட தான் அமெரிக்காவுல போக முடியும். நீ வந்து ஒரு பேட் திங்கிங்ல அமெரிக்கால போனீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு என்னென்ன சிந்தித்தாயோ அந்த அளவுக்கு மூளையை வந்து அங்க வந்து அப்படியே பதிவு பண்ண உள்ளவே அனுப்புவான் அவன். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பா அனுப்புறானுங்க. ஆனா எப்படி இந்த கடத்தல் நடக்குது, எப்படி இங்க பெரிய பெரிய கடத்தல் மன்னன்கள் இருக்கிறாங்க, இந்த கடத்தலால இவ்வளவு பெரிய வன்முறை, ஒரு கொடுமை, ஒரு வளர்ச்சியில்லா ஒரு நிலை இந்த நாட்டுக்கு வருதுன்ற ஒரு எண்ணமே இல்லாம அதுல எப்படி இவங்க ஈடுபடுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் கூடவே இந்த மதுவையும் சேர்க்கணுன்றதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இந்த மாநாட்டோட ஒரு கோரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழில்மிகு சென்னை அப்படின்னாரு, போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்றாரு. போதையில்லா தமிழகம் வரணும் அப்படின்னா முதலமைச்சர் அவர்களே தலைவர் அவர்கள் சொல்வது போல இங்க மது மற்றும் போதை ஒழிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அது உங்களால முடியும் அப்படின்னா முடியும். ஏன்னா இவ்வளவு கொடுமைகள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து நான் முன்னேற்ற பாதி கொண்டு போறேன்னு சொன்னா அது எப்படி பாசிபிள் தெரியல, அது நடக்காது. ஏன்னா தலைவர் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆண்டா உண்மையிலே இந்த நாடு வந்து எவ்வளவு சுபிட்சம் பெறும் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. மதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு, மதுவே வேண்டாம், அன்பா இருங்கன்னு பேசுறாரு தலைவர். ஒரு வீடியோல பேசுறாரு, எல்லாரும் அன்பா இருங்கய்யா, பௌத்தத்தை படிங்க, புத்தரை பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, வன்முறையே கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன மாதிரி தலைவர், ஒரு குடி வேணான்றாரு, வன்முறை வேணான்றாரு, ஒரு கெட்ட வார்த்தை அவர் பேசவே வராது, பேசவும் தெரியாது, அவர் ரொம்ப கோவப்பட்டது ரொம்ப அபூர்வம். என்ன மாதிரியானவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே I'm saying the truth. To be frank, I'm saying the truth. நான்லாம் வந்து தலைவரை பார்க்கல அப்படின்னு சொன்னா உண்மையிலே நேரம் எங்கன்னா கெட்டு ஒழிஞ்சிருப்பேன். நான் கெட்டு ஒழிஞ்சிருப்பேன்னா ரொம்ப கோவக்காரியா இருந்திருப்பேன். எனக்கு இந்த குழந்தைலாம் இவ்வளவு நம்ம அப்சர்வ் பண்ண நினைக்க கூட இல்லை. நான் எனக்கு வந்து இவ்வளவு அப்சர்வ் பண்ணி இல்லை, நான் அம்மா பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து இருப்பாங்க, அமைதியார். அந்த பொறுமையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அவர் அதாவது டீச் பண்ண மாட்டாரு. அவரை பார்த்தாலே, அவரை உண்மையிலே நேசித்தாலே அதை நாம் உட்கொள்வோம், உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிப்போம்ல. சோ அவ்வளவு பொறுமை இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை விட பொறுமை நமக்கு கண்டிப்பா வரும். பொறுப்பே இல்லைனோட பரவாயில்ல, இந்த சமூகத்துக்காக நம்ம வாழன்ற எண்ணம் கூட வரும். பெண்கள் வந்து இந்த மாநாட்டுல வந்து பெருமளவுல கலந்துக்கணும். இது வந்து வெறும் மகளிர் இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி விட்டு நம்மளால நழுவிடக்கூடாது. நமக்கு பெரும் பங்களிப்பு இருக்குது. என்னென்ன பண்ண முடியுமோ சரிங்களா. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்துற இந்த மகளை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து உண்மையிலே பொருளாதாரம் வந்து தேவைப்படும், எனக்கு நல்லா தெரியும். அது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கணும், தலைவர்கிட்ட உட்காந்து பேசணும். நான் போன முறை எங்களுக்காக நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் சொன்னேன், இந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக ஒரு விமென் கமிட்டி போடணும்னு சொன்ன தலைவர்கிட்ட. ஏன்னா சும்மா ஒரு மாநாடு நடத்திட்டு அங்க கூட்டிட்டு வர பெண்களை கூட எங்களுக்கு யாருன்னே நீங்க காட்டாம அதை கூட ஆண்கள் தான் செய்வாங்க. அது ஆண்கள்லாம் செய்யக்கூடாது. என்எஃப் ஆஃப் அவங்களுக்காக பண்ணதெல்லாம் போதும். ஏன்னா இது என்ன ஏன் அப்படின்னா அருள்மொழி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் சென்ற முறை கூட்டத்துக்கு வந்தப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. எழில அக்காலாம் வந்து எனக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியும், இதை விட சின்ன குழந்தைன்னு தெரியும். ஏன்னா நான் ஸ்கர்ட் போட்டா அக்கா பாவாடை போடுவாங்க பெரிய திடல்ல, அக்கா தாவணி கட்டும்போது நான் பாவாடை கட்டியிருந்தேன், அக்கா புடவை நான் தாவணி கட்டியிருந்தேன். அந்த மாதிரி அந்த பெரிய திடல்ல வளர்ந்தவங்க நாங்கள்லாம். எழில் என்ன ஒருத்தர் கூட பெண்கள் வந்து இது பண்ணவே இல்லையே, ஒரு அழைப்புதல் இல்ல, கூப்பிடல, என்னை கூட்டிட்டு போல, எனக்கு அப்படிலாம் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை, நீ கூட என்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி அக்கா அப்படிலாம் இல்ல, சரி ஐ லவ் யூ சோ மச் அக்கா, ஆனா அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி டிராவல் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான், அதனாலதான் அப்படின்னு சொன்னதுனால தலைவர்கிட்ட நான் சொன்னது, இங்க வந்து ஒரு விமென் கமிட்டி போடுங்க. அந்த கமிட்டி ஹேஸ் டு டிசைட் அண்ட் டிஸ்கஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் வந்து என்னென்ன பண்ணலாம், யார் யாரை கூப்பிடலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. தலைவர் நீங்க யாரை கூப்பிட்டாலும் அவங்கள பத்தி நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. வரவங்களை அப்படியே மேடையில வந்து நாங்க பார்க்கவே கூடாது.
இது அப்படிப்பட்ட ஒரு காலம் கிடையாது இல்லையா? அதனால வந்து அந்த மாதிரி ஏன்னா என்னுடைய காலத்தை விட்டுருங்க. என்னுடைய மகள் போன்றவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பழக்கம். இப்போ வந்து 4 மணிக்கு இந்த கூட்டத்தை கூப்பிட்டீங்க, 3:55 நான் வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா இந்த பங்க்சுவாலிட்டி நான் இங்க கத்துக்கல, நான் படிக்கிற காலத்தை அங்க கத்துக்கிட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன். இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ். இது ஒரு நான் இங்கேயே படிச்சிருந்தேன்னா நிச்சயமா நானும் கொஞ்சம் லேட்டா வந்து அப்படியே கலந்து இருந்திருப்பேன். நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா, இப்போ நான் எவ்வளவு பென்ஷன் வாங்குற தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். நமக்கு வந்து சம்பளம் எல்லாம் கிடையாது, நமக்கு பென்ஷனும் கிடையாது. நமக்கு வந்து தொழில் வந்து இந்த வழக்கறிஞர் தொழில் தான். என்னுடைய தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து நீங்க வக்கீலுக்கு படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வக்கீல் படிச்சுட்டு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாரும் போனா போல நானும் போன மாங்காய் தோப்புக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அது என் மனசுல பதிஞ்சு போயிடுச்சு. நான் தான் ஹைகோர்ட்லயே முதல் பெண்மணி இங்க இருந்து இன்டர்நேஷனல் லீகல் கன்சல்டன்ட், பன்னாட்டு சட்ட ஆலோசகர்னு சொல்லிட்டு இப்ப நான் வெளில போயிருக்கிறேன். எனக்கு பின்னாடி நிறைய பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து ஐம் சர்ச்சிங் ஃபார் விமென். திரும்பி பாக்குறேன், இப்ப எனக்கு 55 வயசுல ஒரு 45 வயசுல கூட யாரும் கிடையாது. அவங்க இன்னும் நம்ம தாண்டி தாண்டி போயினே இருக்கணும், நமக்கான வேலைகள் வந்துன்னே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படியுங்க பிள்ளைங்களா, நிறைய படியுங்க, அரசியல் கத்துக்குங்க, அரசியல் தலைவர் பின்னாடி வாங்க. எங்களெல்லாம் தள்ளிட்டா கூட பரவாயில்ல, நீங்கெல்லாம் வந்து அந்த உங்களோட ரிசர்வேஷனை கேட்டு வாங்குங்க. ஆண்கள் பாதினா பெண்கள் பாதி, அது கேட்டு வாங்கணும். நம்ம வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கக்கூடாது. நாங்க அமைதியா இருந்துட்டோம், ஏன்னா தலைவர் வந்து இருங்க பொறுமையா அப்படின்னு சொன்னாரு. வளர்ற ஒரு கட்சியாக இருப்பதனால் அதனால இனிமேல் வந்து we have to raise our voice. When women raise their voice, we can break everything. நம்ம வந்து குரலை எழுப்பினால் எல்லாத்தையுமே வந்து அடித்து உடைக்க முடியும், தகர்க்க முடியும். then we can get our rights, நம்முடைய இதுவை பெற முடியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இந்த கூட்டத்துல நிச்சயமா என்னை அழைத்த அன்பு மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த சமூகம் வாழ்வது போல நீண்ட நெடிய நாட்கள் தலைவரின் ஆதரவோடு நீங்க எல்லாம் தலைவர் கூடவே இருக்கணும். எனக்கு அது போதும், எனக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல இருந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு தலைவர் சொல்வது போல அதிகமான பெண்களை சேர்க்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் அதுல கை கோர்ப்போம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த தூங்கறதுக்காக வாய்ப்பளித்த உங்களுக்கும், பொறுமையா கேட்டிருந்த அருமை சகோதரர்கள் சகோதரிகள் உங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். ஜெய் பீம்கா, ஜெய் பீம். ஒரு பெரிய ஒரு பின்னணியில இருந்துட்டு நம்ம கட்சியில வந்து ஒரே ஒரு விஷயம் அக்கா கிட்ட இருந்து நீங்க எல்லாருமே கத்துக்கணும். செல்ஃபா சம்பாதிக்கணும், எவ்வளவு இருந்தாலும் சம்பாதிக்கணும், சர்வீஸ் பண்ணணும். அதை மட்டும் தான் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அக்கா கிட்ட. நம்ம உமன் வந்து இண்டிபெண்டா இருக்கணும். நான் ஏன் மோட்டிவேஷன் சொன்னேன், எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன் அக்காவை நான் வந்து மோட்டிவேஷனா, ஒருத்தவங்களை நம்ம கைடா எடுக்கிறோம்னா அது ஒரு பெரிய விஷயம். நான் வந்து இப்ப போற பாதையே வந்து ஒரு பெரிய கண் கட்டின பாதை, காணல் நீர் பாதை தான். ஆனா தேர்ந்தெடுக்கும் தலைவர் வந்து தலைவர் வந்து முதன்மையான தலைவர் எழுச்சி தமிழர் தான். இருந்தாலும் பெண்களா இருக்கிறவங்க எனக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். எனக்கு என்னன்னா, அக்காவை பார்த்தேன், அக்கா வேலை செய்யறாங்க, கட்சி பணியும் பாக்குறாங்க, சமூக பணியும் பாக்குறாங்க, மூன்றும் இல்லாமல் 2 மகனுக்கு தாயாகவும் இருக்கிறாங்க. அவங்க அவங்க எல்லாமே கம்பைனா, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே கம்பைனா வந்து பண்ணி இந்த இப்ப இப்ப அவங்க பேசினதுலயே ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. அந்த எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு. அந்த உமனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபெமினிசம் என்பது இதுதான். ஆண் பெண், ஆண்களையும் போற்றக்கூடியவர்கள் தான். இப்ப ஆணுன்னா பெண் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது, ஆணையும் போற்றக்கூடியவர்கள். ஆனால் அக்கா போல வந்து ஒரு தூண் இந்த இயக்கத்தில் இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக தான் இந்த அமர்வில் அழைத்தேன். யாராவது தோழர்கள் அக்கா கிட்ட உரையாடுறீங்களா? அருள் செல்வி அக்கா, அன்மியூட் பண்றேன். அக்கா அன்மியூட் பண்ணிட்டேன்.
மேடம். இன்னைக்கு உங்க news, அதாவது செய்தி மிக நன்றாக இருந்தது. ஹலோ, இருக்கிற இந்த நிகழ்ச்சியும் சிறப்பா இருக்குது. கேக்குதா வாய்ஸ்? இன்னும் கொஞ்சம் லவுடா பேசுங்க. கேக்குது. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம் சொன்ன கருத்துக்களும் மிக நன்றாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால கொஞ்சம் லேட்டா நினைச்சேன். பட் அவங்க மெசேஜ் ஃபுல்லாவே நான் ஓரளவுக்கு நான் கேட்டேன். அவங்க வந்து நமக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன். அவங்க இன்ஸ்பிரேஷன்னா நம்ம விசிகேக்கு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் பெண்களுக்கு நம்ம அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் லேடி அப்படின்னா அதை வந்து மறுக்க முடியாது. சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும். இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற 17 நடக்க போகின்ற அக்கா டவர் கிடைக்கலக்கா உங்களுக்கு. அக்கா உங்களுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு, கிளியரா இல்ல வாய்ஸ். நான் இங்க வெளியில அடுத்து தோழர்கள் யாராவது பேசுறீங்களா? காஞ்சனா இருக்கல, மகளிர் விடுதலை யார் இருக்காங்க பாருமா, பெண்களை பேச விடுங்க. அதுதான் அக்கா வந்தாங்க, காஞ்சனா அக்கா பார்த்தேன். வேற பாருங்க, பெண்களை பேச விடுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்போம், நீங்க பண்ணணும்னு. நான் அவ்வளவு இருக்காங்க. அன்மியூட் அக்கா, இப்ப அன்மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் ஆகும் உங்க ஆடியோ. வேற யாரா இருக்காங்களா பாருங்க. அதே மாதிரி மைக் எடுங்க அக்கா. கேக்குதா ரேணு? கேக்குதுக்கா. வணக்கம். வணக்கம் சார். அவங்க இருக்காங்க. அக்கா பேசுங்க. வணக்கம் கரோலினக்கா. வணக்கம் 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 காஞ்சனா. சிறப்பான ஸ்பீச், பொறுமையா கேட்டேன், நல்லா இருந்துச்சு உங்க ஸ்பீச். பெண்களை ஆர்கனைஸ் பண்ணு காஞ்சனா, பெண்களை ஆர்கனைஸ் பண்ணு. அக்கா கண்டிப்பா என்னோட சார்பில் 100 பெண்கள் வருவாங்க மாநாட்டுக்கு. நீங்க எண்ணி பாத்துக்கலாம். சரி எண்ணி பாத்துக்கலாம். என்னோட சார்பில் கண்டிப்பா அது நம்ம தலைவருக்காக செய்யறதுக்கா. நிச்சயம் தலைவரோட கருத்துக்களை உள்வாங்கின பெண்கள் தான் நமக்குள்ள இருக்காங்க. அதனால நிச்சயமா அதுக்குண்டான தலைவர் இவ்வளவு பெண்களுக்காக தான் இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாட்டையும் அவர் அறிவிச்சிருக்காரு. அப்ப அதனோட சார்பா நம்ம பெண்களை எவ்வளவு கூட்டிட்டு வரோங்கிறதுதான் இது இல்லையா? அது அந்த கருத்துக்கள் வந்து அந்த பெண்கள் மத்தியக்குள்ள போனாதான், ஒரு குடும்பத்துக்குள்ள போனாதான் அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீரும் சிறப்புமா வருங்கிறது ஒரு கருத்து. அதனால கண்டிப்பா என்னோட சார்பா 100 பெண்கள் மாநாட்டுக்கு வருவாங்க. ரேணுகா நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளால எவ்வளவு முடியும் அப்படின்னா, சரி நம்ம வந்து இவ்வளவு பெண்களை அழைத்துட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிச்சயமா ஏன்னா அவர் வந்து 5 லட்சம் பேர் கேக்குறாரு. ஆனா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சென்னையில இருந்து 100 பெண்கள் அழைச்சிட்டு வர்றதே பெரிய விஷயம் தான். சென்னையில இருந்து நம்ம கூட்டிகிட்டு போறது அதுதான். அதுக்குண்டான வேலைகளை நான் கண்டிப்பா பார்ப்பேன். நிச்சயமா அதை நான் கூட்டிட்டு வந்துருவோம். சுப்பு அக்கா ஜாயின் பண்றேன்னாங்க, ஆனா அவங்களுக்கு ஐடி ஓபனே ஆகலையாக்கா. இல்ல, லிங்க் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு கரெக்டா தான் இருந்தது. நான் ஜூம்ல போயிட்டு நம்ம ஐடி போட்டு நான் ஜாயின் ஆயிட்டேன். அவங்களுக்கு இன்னும் ஜாயின் ஆகல. அது ஐடி போட்டு உள்ள வராதுன்னா லிங்க் கொடுத்து வச்சேன். ஆமா, அந்த லிங்க் ஓபன் ஆகலங்கறாங்க. நான் திரும்பவும் பார்க்க சொல்லிருக்கேன் அவங்க. சேவ் பண்ணிருந்தா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானா இது தொடர்ந்து எத்தனை நாள் நடக்குது? 40 நாளுக்கா குழந்தை நடத்த போராடி நீ வேற. அதுதான்க்கா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு எல்லாம் ஐடி கொடுத்து, இல்ல நம்ம வீட்லயே கூட ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்ல. சில பேர் அந்த வீட்டு ரேணு தொடர்ந்து நடத்த போறா. போன முறை 100 நாள் நடத்தினாங்களாமே, அது மாதிரி இந்த முறை அந்த கூட்டம் வரைக்கும் நடத்துவாங்க. 15ஆம் தேதி வரையும் நடத்துவாங்கக்கா. செப்டம்பர் 15, 16, 15 வரைக்கும். ஓகே.
ஓகேம்மா. அதுக்கு நம்ம தினமும் எந்த டைமிங்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பெண்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரையும் இல்லையப்பா ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். இல்ல அம்மா ஃப்ரீயா இருக்க மாட்டாங்கன்னு தான் 4 o'clock வச்சேன் அம்மாக்காக. மத்த மத்த டேஸ்லாம் நைட்ல தான்க்கா இருக்கும். ஓகே ஓகே, பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். யாரோ நல்ல தமிழ்ல பேச விடுமா, சிறுத்தை ராஜா காசு அண்ணா. பண்ணலாம் வச்சுட்டு மக்களை கூட்டு வர பாரு. சிறுத்தை ராஜா அண்ணா பேசுங்கண்ணா. அன்மியூட் பண்ணிட்டேன். சமூக ஊடக மையம் மாநில துணை செயலாளர். அன்மியூட் பண்ணி பேசுங்கண்ணா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம் சாமி, வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். நான் மதுரையில இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா சரிங்க மாநில துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக ஊடகம்மா. சரிங்கப்பா சரிங்கப்பா அண்ணன் சஜனோட டீம்ல இருக்கேன். சரிங்க. தங்கை இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சிய போதை ஒழிப்பு மாநாட்டுக்காக செப்டம்பர் 15 நிகழ்ச்சிக்காக ஒரு 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 கருத்தருவ அம்மாவது ரெடி பண்ணியிருக்கு நேர காணொலியில. ஏற்கனவே வந்துட்டு தங்கை வந்துட்டு ஒரு 100 நாள் ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரமாண்டமா நடந்துச்சு. நான் அதுக்கே ஒரு பாராட்டு கூட வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப. கண்டிப்பாங்கம்மா. நீங்க வந்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 100வது நாள் நிகழ்ச்சி தலைவர் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம திடலுக்கு பக்கத்துல வந்தீங்கல்ல நீங்க, வன்னியரசனை எல்லாம் வந்தாங்க. ஆமா ஆமா, அன்னைக்கே வந்துட்டு ரொம்ப சிறப்பா அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி தங்கைக்கு ஒரு புதுசா ஒரு பாராட்டு விழா தான் நடத்தணும், அடுத்தடுத்த நிகழ்ச்சியை கையில எடுக்கிறதுக்கு. நிஜமா நிஜமா ரொம்ப பெருமையா இருக்குங்கம்மா. தங்கை வந்துட்டு அது சொந்த வாழ்க்கையை பார்க்காம கூட தலைவருக்காக வந்துட்டு ஒரு முயற்சி எடுத்து தன்னோட சொந்த செலவுல இந்த விஷயங்கள்லாம் வந்து தங்கை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணுங்கம்மா. நிறைய பேர் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியா தான் இருக்காங்க. அது பரவாயில்ல ரேணு, டோன்ட் வரி. சரியா, எப்ப தங்கை கூட இருப்போம்மா, நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் கூட நோ 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 அம்மா மதுரைக்காரங்க இருக்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அழுகுது பாருங்க, அழக்கூடாது பாப்பாமா. சரியா, தைரியமா இரு ரேணுகா, உன் கூட இருக்கோம். சரியா, அரசியல்ல நிறைய தாங்கிக்கணும், நிறைய அவமானம் வரும், நிறைய அசிங்கம் வரும், நிறைய கடும் சொற்கள் வரும், இழிவு வரும். ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஓகே, ஒரு டஸ்ட் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இரு. சரியா அம்மா? நிறைய தடவை லேர்ன் பண்ணிருக்கேம்மா. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப என்ன ஒரு எக்ஸைட் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. சின்ன பிள்ளை தானே, அழுவதுடா ராஜா. ஆமாமா, நம்மள விடாம புடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாரு கை விட்டாலும் நம்ம விட போறது இல்ல. சரி சரி சரி, கண்டிப்பா கையோட கை சேர்த்து நம்ம கூட்டு போயிருவோங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எம்மா கவலைப்படாத, எதிரின்றவன் ரொம்ப தூரத்துல இருந்து வரமாட்டான், அவன் பக்கத்திலே இருப்பான். கண்டிப்பாமா, எப்ப கூட்டாலும் நான் வந்துடுறேன். வரமாட்டான், அவன் வேற இடத்துல நிக்க மாட்டான், அவன் பக்கத்துலதான் நமக்கு எதிரியா இருப்பான். எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. கால் மீ அட் எனி டைம். ஓகே, சரிங்கம்மா. தங்கை எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நம்ம வந்துட்டு எங்களோட சப்போர்ட்ல கண்டிப்பா பண்ணுவோம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி அண்ணா என்னோட இருக்கிறதுக்கு. குறிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் பாராட்ட விட 63 வயதை எட்ட போற எனது அண்ணன் எழுச்சி தமிழர், எனது மண்ணின் மைந்தர், அவருக்கு தான் பாராட்டு விழாவே எடுக்கணும். நம்மலாம் பாக்குற இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி இந்த வயதிலும் அவருக்கு விமர்சனம் வைக்கிறார்கள் மற்ற கட்சி தோழர்கள். நமது கட்சி பிரச்சனையை நம்மளுக்கு பெருசா எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு லேர்ன் தான். அக்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அடுத்து நம்ம கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. நம்மளோட எதிரியே மற்ற கட்சி தான், அதெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு நமது கட்சியை பலமாக்கணும், அமைப்பாக்கணும். இப்ப காஞ்சனா அக்கா இருக்காங்க, அம்மா எழில் கரோலின் இருக்காங்க, செண்பகம் விசு அக்கா இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு பிள்ளைகளுக்கு தாயாக இருந்துட்டு இங்க வந்து அவங்க பார்க்காத விமர்சனங்கள் இருக்காது. இப்ப நான் வந்து இப்பதான் நுழைஞ்சிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வலிச்சுது, அதுக்கப்புறம் வந்து வலிக்கும் தான், யாருக்கா இருந்தாலும் ஒரு கடுஞ்சொல்ல கேக்குறப்ப வலிக்கும். ஆனா அந்த கடுஞ்சொல் வந்து இந்த கடுஞ்சொல்லுக்கு மீனிங் இவங்களுக்கு தெரியாது, அது யார சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது.
அது பெரிய விஷயம். அது எங்க எங்க பகுதியில தான் கோயில்லாம் இருந்தது. கோவில்ல வந்து ஆஹ் ஆஹ் தேவன் அடியாள் அப்படிம்பாங்க. தேவனுக்கு தொண்டு செய்யறவங்கள தான் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுவாங்க. ஆஹ் நான் வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கேன். என்ன நீங்க என்ன வார்த்தை வேணா சொல்லலாம். மக்களுக்கு தான் நான் தொண்டு செய்யறேன். மக்கள் தான் எனக்கு தேவன். அதனால வந்து நான் எந்த வார்த்தைக்கும் இது பண்ண மாட்டேன். எனக்கு வர அடுத்த கட்ட தலைமுறைகள், என்னோட சின்ன குழந்தைங்க வருதுங்க, 20, 18, 19. வேணும், நீ எத்தனை முறை அந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்குறியோ அந்த அளவுக்கு தலைவியா வளர்ந்துரு வர சமூகத்துல அர்த்தம். உண்மை. டோன்ட் வரி. சரியா? அடிக்கடி நர்வஸ் ஆகுதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அதெல்லாம் விடுங்க, நீ வேற நிகழ்ச்சி. இல்ல நீங்க உங்களை மாதிரி யாராவது சொன்னாதான் கொஞ்சம் தைரியமா, அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா. இல்ல எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவட்ட பேசுறேனே. சரிம்மா, கொஞ்சம் பேசுங்க. ரொம்ப தைரியமா. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியாது. என்ன அவன் எப்படி சூஸ் பண்ணான்னு எனக்கு சரியா தெரியாது. சரிம்மா. அவ வந்து ஈர்க்கப்பட்டாள், என் மனதில் இடம் பிடித்தாள். அதனால வந்து சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப இரும்பு பெண்மணி நினைக்கிறோம், கண்ணுல கண்ணீர் வருது, அதான் சங்கடமா இருக்கு, வேற ஒண்ணும். நீ வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்து. அக்கா அந்த அமர்வு, அடுத்த அமர்வுல வந்து நிறைய பெண்களை இணைக்கிறதுக்கு காஞ்சனா அக்கா, எனக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்காது உமன் கிட்ட இருந்து. நான் ஊடகத்துல இருக்கிறேன். அதனால நீங்க வந்து சொல்லுங்க. நீங்களும் அக்கா செண்பகம் விஷா அக்கா கிட்ட என் நம்பர் இருக்கு, அவங்கள்ட்ட இல்லைன்னா நான் அக்கா கிட்ட உங்க நம்பர் வாங்கி நான் பேசுறேன். கோஆர்டினேஷன் வந்து இது 40 அமர்வுமே கொஞ்சம் பெருசா ப்ரொபகே பண்ணி பெண்கள் அமைப்பாக்குவோம். பெண்களை வந்து இது பண்ணுவோம். அந்த நிகழ்ச்சி, இந்த மாநாடு மட்டும் இல்லாம எப்பயுமே பெண்கள் மாநாடாவே இருக்கணும். பெண்கள் வந்து முக்கியத்துவம் ஆகணும். அதுக்காக தான் 40 அமர்வு. போன டைம் நான் பெண்களை வந்து 100 நாள் நடத்தினாலும் பெண்கள் ஒரு 10 பேர் தான் கலந்துருப்பாங்க. எனக்கு வந்து அம்மா வந்து ஒரே ஒரு வார்த்தை போட்டாங்க. நான் இப்ப கட்சி வந்து விட்டு போகிற நிலையில் இருந்த அக்கா ஒரே ஒரு வார்த்தை கமெண்ட்ல போட்டாங்க. பெரிய வார்த்தை, அக்காக்கு தெரியாது. ஏன் நான் இன்னைக்கு கூப்பிட்டேன், நான் அந்த அமர்வுல சொல்லிதான் ஆகணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வாடி ராசாத்தி அப்படின்னு அந்த கமெண்ட் இருந்தது. அதுக்காக தான் நான் பயணிக்கிறேன். ஆமா, அது உண்மைதான். ஆக்சுவலி அமீரகம் போகலானே பிளான்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு யோசனை, ரெட்டை யோசனைகள் இருந்தது. அப்போ தலைவர் எழுச்சி தமிழர் எங்கள் அண்ணனை வந்து மண்ணின் மைந்தன் கூட ஜெயங்கொண்டத்துல சொல்லல. ஜெயங்கொண்டத்தில் சாதியவாதிகள் வாயிலிருந்து மண்ணின் மைந்தன் என்ற வார்த்தை வரல. அத நான் நோட் பண்ண, கூர்மையா நோட் பண்ண. அமைச்சர் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு கட்சியோட தலைவரா இருந்த எங்க எழுச்சி தமிழர் எங்க அண்ணனை மண்ணின் மைந்தன்னு மென்ஷன் பண்ணல. அப்ப நான் எனக்கு அந்த பெயின் தெரிஞ்சது. அண்ணன் வந்து எவ்வளவு மாத்தி இருக்காரு, எவ்வளவு பெரிய இப்போ சிஎம் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ராகுலோட கூட்டணிக்கு பெரும் தலைவராக இருக்கிறது தலைவர் தான். ஆனா எங்க ஊர்ல எங்க அண்ணனை மண்ணின் மைந்தன்னு சொல்லல. அது இப்ப மாறிடுச்சு. ஆனா நான் அதை நோட் பண்ணி அதுக்காக தான் பயணிக்கிறேன். தலைவருக்காக பயணிக்கிறோம். அமைப்பாக திரள வேண்டும், அதுதான் நம்மளோட ஆசை. அந்த கட்சியில இருக்கிற சிக்கல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. வி 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 டிராவலிங். நம்ம நிறைய விஷயம், நானும் சின்ன வயசுல இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். சிவில் இன்ஜினியர் நானு. எனக்கு தெரியாத நான் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பேன். அதனால எனக்கு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு அந்த வார்த்தை நான் எனக்கு இதுவரையும் இருக்கு, அந்த வாடி ராசா. அதுக்காக தான் இது பண்ணது. அக்கா செண்பகம் அக்கா ஏதோ பேசணும், நீங்களே அம்மா கிட்ட பேசுங்க. அக்கா அன்மியூட் ஆகுதா? அவங்க போயிட்டாங்க போல. முத்துலிங்கம் அண்ணா பேசுறீங்களா? கண்டிப்பா தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்க. அக்கா எழில் கரோலின் அக்காவை பத்தி நான் செங்கல்பட்டுல வாழ்ந்தப்ப கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாள் அக்காவை நேர்ல பார்த்திருக்கேன். ஆனா அவங்களோட பேசுற வாய்ப்பு கிடைக்கல எனக்கு.
எழில் கரோலின் அக்காவுடைய சொந்தக்கார ஒரு பாப்பா ஒண்ணு செங்கல்பட்டுல மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நண்பர் வந்து விருதாச்சலம், நான் சொந்த ஊர் விருதாச்சலம் பக்கம் தொலார்னு ஒரு ஊரு. அப்ப அந்த டைம்ல வந்து அந்த பாப்பா சொல்லுவாங்க எங்ககிட்ட, அண்ணா எங்க ரிலேட்டிவ் தான் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அக்காவை நேர்ல பார்த்து பேச முடியாத வாய்ப்பு. அது போல அண்ணன் பனையூர் பாபு இருக்காங்கல்ல, பாபு கூட நிறைய நாள் நேர்ல பார்த்து பேசியிருக்கேன். செய்யூர்ல வந்து சீவாடின்ற ஒரு ஊர்ல சிவே கார்த்தின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காப்புல. அவர் மூலியமா வந்து பாபு அண்ணனை வந்து நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு கூடமே அண்ணனுடைய தலைவருடைய அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக வந்து அசோக் நகர்ல பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் இப்போ வந்து நான் சுங்குவாசத்துல தங்கியிருக்கேன், அங்க இருக்கேன். சொந்த ஊர்ல வந்து தற்காலிகமா எனக்கு எந்த ஒரு நம்ம கட்சியில எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லக்கா. நான் அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. பட் என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம ஊர்ல நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கும் நான் என்னால் முடிஞ்ச மக்களுக்கு வந்து அன்னதானம் போடுவேன். விளையாடுற பசங்களுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் பென்சில் அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுப்பேன். நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எலெக்ஷன்ல கூட நிறைய என்னால முடிஞ்ச நிறைய பசங்களை ஒன்றிணைச்சு செயல்பட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, பழைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னுடைய பேனரை அவங்க ஆள் வச்சு கிழிக்கிறது, பல இன்னல்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து நான் அதை வன்முறையை கையாள முடியும் அப்படின்றது என்னால முடியும். ஆனா நான் அதுல இருந்து ஈடுபாடு இல்லை. ஏன்னா வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிரலான்னு இருக்கேன். நம்ம தலைவருடைய அமைப்பாய் திருவள்ளுவர் புக்கு இருக்குங்கல்ல, இந்த ஒரு புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையே வந்து மொத்தமா மாத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும். இதை நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. தேவையான அளவு வருமானம் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய வருமானத்தை வந்து ஒரு 60% வந்து நம்ம கட்சிக்காக தான் செலவிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நான் வந்து ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கணும். அந்த வகையில பசங்களை நிறைய ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க பெண்கள் கூடமே நிறைய பேசுவேன். அம்மா, அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி யாரு வேறுபாடு எதுவுமே பார்க்காம எல்லாத்தையும் பேசி ஓரளவு எங்க ஊர்ல வந்து விசிகா அப்படின்ற சொல்ற வார்த்தையை சொன்னாலே ஒரு கட்டத்துக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுவா கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை சுத்தமா மறைய வச்சிருக்கேன் நானு. இதை நான் வந்து பெருமையா எல்லாரும் இடத்துலயும் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம தலைவருடைய பல கட்சிகள்ல இருக்காங்க நம்ம பசங்க, நம்ம சமூகத்து பசங்க, நட்பு உறவு எல்லாமே பல கட்சியில இருந்தாலும் கூட அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை நாம அவருடைய தலைமுறை, அவருடைய உயிர் இருக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா அமைப்பாய் திரண்டு எப்படியாப்பட்ட அதிகாரம் நமக்கு வேணும் அப்படின்றத வந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து எடுத்துரைச்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதையும் இப்ப வந்து பல பசங்க வந்து ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பல சமூகத்துல இருந்து என்னுடைய நட்பு நிறைய இருக்காங்க தென் தமிழகத்துல. அவங்கள எல்லாரையுமே வந்து இன்னைக்கு தலைவருடைய பேச்சு, தலைவருடைய கருத்து எல்லாத்தையும் வந்து அவங்க தன்னுடைய போன்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இணையதளத்திலேயோ இல்ல சொந்தமா அவங்களுடைய குழுக்கள்லயோ நான் வந்து அந்த தலைவருடைய கருத்தெல்லாம் இன்னும் பல விஷயம் செஞ்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து சொல்லுங்கக்கா. ரேணு, தம்பியை பிடிச்சி 2-3 பஸ் புக் பண்ணுங்க. கண்டிப்பாக்கா. அப்பா நம்ம திருச்சியில நம்ம மாநாடு இருந்துச்சுல்லக்கா, வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுல நான் காசுன்னு சொல்ல வேணாம், என்னுடைய சொந்த செலவுல தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. வீட்லயே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நிறைய பெண்களை கொஞ்சம் திரட்டிட்டு வந்துருங்க இந்த முறை.
நிறைய கண்டிப்பாக்கா பெண்கள் கண்டிப்பா மகளிர் என்னால மகளிர் முடியுங்கா. இப்போ கண்டிப்பாக்கா இப்போ கடலூர் மாவட்ட செயலாளரா ஒருத்தவங்க தமிழ் மொழின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்களக்கா, முன்னாள் எம்எல்ஏ தமிழகனுடைய மகள். நல்ல நட்பு தான் நம்ம அவங்களுக்கு. நாங்க எல்லாம் ஒன்னாதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சோம். அந்த பொண்ணு கூட பார்த்து பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ரெடி பண்ணுவாங்க. என்னால முடியும் அது. இந்த மாநாடு வந்து வெற்றி பெற பாப்பாக்கு அளவுக்கு உதவியா இருங்க. கண்டிப்பாக்கா நான் வாரத்துல ஒரு 2-3 நாளைக்கு மேல நம்ம ஆபீஸ்லயே தான் இருப்பேன். நம்ம சமத்துவ மன்னனுக்கு நல்ல பழக்கம் நானு. எல்லாரும் ஓரளவு தெரியும். இந்த மாநாடு வந்து வெற்றி பெற அளவுக்கு இன்னும் கூட்டங்கள் இந்த மாதிரி ஜூம் இணைய வழி ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இன்னும் நிறைய பேரை சேர்த்து விடுறேன் நம்ம குழுல. இணைஞ்சு எல்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்க மாநாடு. செண்பகம் வந்திருக்காங்க பாருங்க. வந்திருக்காங்க. பேச சொல்லுங்கக்கா. பேசுங்கக்கா. கேக்குதா ரேணு? அக்கா ஒன்னே ஒண்ணு சொல்லணும்க்கா. அம்மா உங்கள்கிட்ட சொல்லணும். அக்கா வந்து வெரி டேலண்டட். அந்த பேசுறதுலயும் சரி எல்லாத்துலயுமே வந்து அவங்க போன அமர்வுல எல்லாம் இவங்க வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். என்ன ஊரு? நான் பல்லாவரம், சென்னை தான், குரோம்பேட் தான். ஆமா, நான் முதல்ல இருந்ததெல்லாம் அண்ணா நகர். அதுக்கப்புறம் இப்போ பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் அவருக்கு ஆன பிறகு இங்க வந்து குரோம்பேட்ல செட்டில் ஆயிட்டோம். எனக்கு ஒரு ஜெனரல் ஒரு இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்க திராவிடர் கழகத்தை பத்தி இப்ப சொன்னீங்க, அவங்கள பத்தியும் சொன்னீங்களே, அதனால இப்ப நம்ம பெரிய மது ஒழிப்பு போராட்டம் நடத்துற தினம் வந்து பெரியாருடைய பிறந்த நாளை தேர்ந்தெடுத்து தலைவர் நடத்துறாங்க இல்லையா? பெரியாருடைய பங்களிப்பு வந்து இந்த மது ஒழிப்புல இருந்தது அப்படின்றத வந்து படிச்சு தெரிஞ்சிருக்கோம். அதுல ஏதோ 500 தென்னை மரங்களா கூட கல் ஒழிப்புக்காக அவரை வெட்டி அது இது பண்ணாரு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது விஷயங்கள் அந்த காலகட்டத்துல இந்த மது ஒழிப்பு வந்து சாத்தியமா இருந்ததா, அப்பவும் இருந்ததா, இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். எனக்கு வந்து இந்த டாபிக்காக நேற்று நான் போய் படிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் இங்க வந்து அமைச்சராக இருந்தபோது 1936 வாக்குல தமிழகம் மது இல்லா தமிழகமா இருந்திருக்குது. அப்ப பாசிபிள்னா இப்போ அது பாசிபிள் தானே. அரசாங்கம் அதை கையில் எடுக்காம அதுக்கே வந்து சட்டங்களை வந்து இறுக்கி அதுக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெருக்க கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இது வந்து தப்பிக்கலாம் நம்ம. இப்ப இன்னைக்கு நாளைக்கு இந்த மதுவை மூடல அப்படின்னு மூட முடியாதுன்னு சொன்னா கூட முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைகளை மூட வேண்டும். இந்த அரசாங்கம் வந்து நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். அரசாங்கம் உண்மையில ரொம்ப அபத்தமானது, ஆபத்தானது கூட இல்ல. மக்கள் நலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நீ சாராயம் எப்படி விற்க முடியும்? அதுல வர வருமானத்தை அது ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அரசாங்கத்துல. ஆனா அதுதான் முதலமைச்சர் அவர்களே மது இல்லா தமிழகம் உருவாவதற்கு என்னென்ன நல்லது நடக்குதோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். எம்ஜிஆர் தானே 83ல கொண்டு வந்திருக்கிறாரு சாராய கடைய. அது அவர் கொண்டு வந்தாரு. இப்ப நம்ம தலைவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, அது நடக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப அந்த மதுவை நிறுத்துறதுக்காக சில கம்பெனி வந்து ஒரு டேப்லெட் டைப்ல அது நிறுத்துறதுக்கு, அந்த அடிக்ஷன் நிறுத்துறதுக்கு கொண்டு வராங்க. ஆனா அந்த டேப்லெட்ஸ்க்கு அடிமையா வராங்க. அதுவும் நான் இப்போ நிறைய கேள்விப்படுறேன். லா படிக்கும் போது லா ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பத்தி படிப்பாங்க, புரியுதுங்களா? அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தமிழ்ல என்னது? மறுவாழ்வு மையம். மறுவாழ்வு மையம். ஓகே, அந்த மறுவாழ்வு மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஃபாரின்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குடிக்கு அடிமையானவங்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா அதுவே அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி வாங்கலாம். ரொம்ப கேவலமா இருக்கு, சரிங்களா? சமூக நலத்துறை எடுத்து நடத்தணும் அதெல்லாம். டாப் டு பாட்டம் அந்த சீர் பண்ணினே வரணும். அதுதான் ஆமா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. வந்தா ஏங்க இப்ப குடிச்சோம் ரைட்டு, நரம்பெல்லாம் நம்மளுக்கு வந்து தளர்ச்சி ஆயிடுது, நரம்பு மண்டலம் வேலை செய்யாது. அந்த இப்ப ஒரு கொலை நடக்குது, ஒரு பலாத்காரம் நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குதுன்னு சொன்னா வந்து சுய நினைவுல பண்ண மாட்டாத.
போதையில தான் பண்ண முடியும். அந்த போதை போனாலே உங்களுக்கான அந்த நரம்புகள் எல்லாம் எப்படிலாம் ஒர்க் பண்ணாது. கெட்ட எண்ணங்கள் வந்துரும், கெட்ட புத்தி வந்துரும், திட்டமிடுதல் வந்துரும். புரியுதுங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு போதையே நீ இல்ல அப்படின்னு சொன்னா குற்றங்கள் பாதி குறைஞ்சிருமே. சின்ன குழந்தைய போய் குடிகாரனே கெடுக்கிறான். ஆமா, நல்லா இருக்கிறவன் வந்து அந்த குழந்தைய கெடுக்கிறது இல்ல. போதையில இருக்கிறவனுக்கு வந்து அந்த காமம் வந்து தலைக்கு ஏறி அது குழந்தையா இல்ல அது 60 வயசு பாட்டியான்னு தெரிய மாட்டேங்குது இல்ல. இல்ல ஐடி கம்பெனி வேலைக்கு போட்டு பிள்ளைங்களை வந்து அப்பா அம்மா ரொம்ப நம்பிக்கையோட சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதோடைய முள்வெளியில தள்ளின்னு போய் அதை பலாத்காரம் பண்றான். புரியுதுங்களா? ஒரு பக்கம் அந்த 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 குற்றவாளி நாங்க பிடிக்கிறோன்றீங்க, ஒரு பக்கம் வந்து இல்ல இல்ல போதை மாத்திரை வந்து விற்க கூடாதுன்றீங்க. நீங்க குடியும் போதை தான் சொல்றேன் நானு. ஆமா, சாராயமும் போதை தான். அது எதுவா இருந்தானே அது எந்த அது வைனா இருந்தான்னா அது வந்து என்னோட பேர் தெரியல எனக்கு. எதுவா இருந்தானே பிராண்டியா இருந்தா விஸ்கியா இருந்தா ரம்மா இருந்தா என்ன எதுவா இருந்தா அதுவும் போதை தானே. அது போதைன்றது அப்படியே அந்த போதையில கொண்டு போய் அந்த லிஸ்ட்ல வைங்க. அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வாங்க. குற்றவாளிகளை தண்டிங்க. நம்ம வீட்டை குடிச்சிட்டு ஒரு அப்பா இருக்காரு, நம்ம வீட்டை குடிச்சிட்டு புருஷா இருக்காரு, நம்ம வீட்டை குடிச்சு அண்ணன் தம்பி இருக்கா, நம்ம சகஜமான அவங்ககிட்ட பழகுறோம். அதிவாசிங்க தானே. அந்த கான்சியஸ் பெண்களுக்கு இல்லையே. விட்டா இப்ப நம்மளே குடிக்கிற நிலைக்கு தமிழ்நாடு வந்துடுச்சு. யாரெல்லாம் குடிக்கலன்னு கணக்கு பாக்குற அளவுக்கு இருக்கு. கொஞ்சமா குடிக்கிறவங்க அதிகமாயிட்டான் இப்ப நாட்டுல. அதை பார்த்தா தலைவர் மனன் வந்து போறாரு. அதனாலதான் வருத்தப்படுறாரு. அதனாலதான் மதுல தமிழை கொண்டு வாங்கடா, இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது நடுத்தர வர்க்கமும் ஏழ்மையும். நம்மதான் அதிகமா போயிருவோம் அதுல கணக்கு பார்த்தா. பெரியாருக்கு அடுத்த பெரியாருங்க தலைவர். அதுதான் நான் சொல்ல வந்தேன். பெரியாருடைய பிறந்த நாள்ல அவர் எவ்வளவு முனைப்பா இந்த ஒரு விஷயத்த பெண்களை வச்சு எடுக்கணும் நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காருன்னா, நம்ம அடுத்த பெரியார் அடுத்த அம்பேத்கர் அப்படின்ற வழியில தான் தலைவர் பெரியார் அடுத்த பெரியார் அடுத்த அம்பேத்கர் சும்மா வார்த்தையில சொன்னா நடத்தி காட்டுறாரு அவரு. அது இன்னும் கூட ஏன்னா மீனாம்பாள் சிவராஜ் வந்து அவங்கதான் பெரியாருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு அறிஞர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான். அதனால இந்த பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தான்னு வச்சுங்க, எல்லா சிறுத்தைகளும் நிச்சயமா தலைவரால இந்த மாற்று தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. கண்டிப்பாக்கா. டைம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தோழர்களை மட்டும் ஒரே ஒரு தோழரை பேச வச்சுட்டு முடிச்சுக்கலாம். சத்யராஜ் விடுதலை களம் யூடியூப் சேனல் வச்சிருக்காருக்கா நம்ம கட்சியில. ஆனா அன்மியூட் பண்ணுங்க. சத்யானா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. அவர் வரல. இப்போ 15, 17 ஃபர்ஸ்ட் 30 வந்தாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா, ஓகேக்கா. நீங்க நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரிங்களா? நல்லா பண்ணுங்க. இஃப் there is any doubt இல்லையானா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க, யாரோ கஷ்டப்படுறாங்க சார், just give me a call. ஓகே, பாத்துக்கலாம். அமைப்பாய் திரள்வோம் தோழர்களே, தலைவரின் கரங்களை வலுப்படுத்துவோம். பெண்கள் அமைப்பாய் திரள வேண்டும். அதுவே இந்த மாநாட்டின் இலக்கு. அம்பேத்கரின் வார்த்தை, பெண்கள் வீதிக்கு வர வேண்டும். அப்போதுதான் எந்த ஒரு புரட்சியும் வெற்றி பெறும். அந்த வார்த்தையை மையமாக கொண்டு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை செப்டம்பர் 17 தலைவர் எழுச்சி தமிழர் கள்ளக்குறிச்சியில் ஏற்பாடு செய்து இருக்கிறார். அதற்கான முன்னோட்டமாக தான் இந்த 40 அமர்வுகளும் மேற்கொள்கிறோம். அந்த மாநாட்டிற்கு அண்ணன் போன முறை சொன்னார் 10 லட்சம் தோழர்கள் வர வேண்டும். அதை தாண்டி வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு வந்தார்கள். அதே போல 5 லட்சம் என்கிறார். 10 லட்சம் பெண்கள் கூடுவோம் என்று சொல்லிக் கொண்டு இந்த அமர்வை முடிக்கிறேன். அமைப்பாய் திரள்வோம். கொள்கை வெல்ல போராடணும். சொல்லிக்கிட்டே இருந்தா பார்த்தாது, அத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். எங்க அம்மாக்கு எனக்கு நிறைய பிளெஸிங் தாங்க. அது மட்டும் எனக்கு போதும். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. நன்றி.